Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ் ஒரு ஓவர்வியூ எப்படி இருக்கும், அது நம்ம கவுன்சிலிங் சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த கவுன்சிலிங் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ அப்ளிகேஷன் போடணும், எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் போடணும், இந்த ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கும், ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எப்போ ஆரம்பிக்கும், இந்த மாதிரி டீட்டெயில்டு வீடியோ தான். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணி இருப்போம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அது தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸில் நம்ம அப்ளிகேஷன் கண்டிப்பாக போடணுங்க. இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா, நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 days அல்லது 1 week அப்புறம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. நீட் ரிசல்ட் வந்து 1 weekல் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது நீங்கள் அப்ளிகேஷன்லாம் போடுங்க, எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே அப்ளிகேஷன் போடணும், அதுக்கான நோட்டிஃபிகேஷனில் மினிமம் ஒரு 10 days டைம் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் ஒரு 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 12 நாள்லேருந்து 15 நாட்கள் வரைக்கும் இருந்திருக்கு. லாஸ்ட் டைம் கொஞ்சம் டைம் குறைவாக கொடுத்தாங்க. இந்த ரீநீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறனால வந்ததுனால கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் வந்து லேட் ஆயிடுச்சு. அதனால் ஒரு 9 days 10 days தான் டைம் கொடுத்தாங்க. யூஸ்வலாக ஒரு 12 நாட்கள்லேருந்து 15 நாட்கள் வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. அப்போ அப்ளிகேஷன் நீங்கள் 2 அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கலாம், அல்லது ஒரு அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கலாம். கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன். மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது ஜெனரல் மேனேஜ்மெண்ட், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, ரிலீஜியஸ் மைனாரிட்டி, NRI லேப்ஸ் இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு அப்ளிகேஷன். அப்போ நீங்கள் ஒரு சிலருக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படலாம், ஒரு சிலருக்கு 2 அப்ளிகேஷன் தேவைப்படலாம். அப்போ இந்த அப்ளிகேஷன் போடுறோம். இந்த அப்ளிகேஷன் போடும்போது ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் கேட்பாங்க. நிறைய டாக்குமெண்ட்ஸ், எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்னென்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அது ஆல்ரெடி வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம், மீண்டும் பதிவு பண்ணுறோம். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ வேணுங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ ஈஸியாக நமக்கு அப்ளிகேஷன் போட முடியும். இந்த அப்ளிகேஷன் போடும்போது அவசரப்பட்டு டே 1லேயே போட்டால் நமக்கு சீட்டு கிடைச்சிரும் அப்படின்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பொறுமையாக நம்ம அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் போடும்போது நெட் சென்டரில் போய் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைம் எடுத்து பண்ண சொல்லுங்கள். ஒரு 500 ரூபாய்ங்கிறது 1000 ரூபாய் கொடுத்தா கூட பிரச்சனை கிடையாது. தவறு பண்ணக்கூடாது. மொபைலில் பண்ணாதீங்க, வீட்டில் லேப்டாப்பில் ஃபெமிலியராக இருந்தால் பண்ணுங்கள். அப்போ இந்த அப்ளிகேஷன் போட்டு முடிச்சிடுறோம். இந்த அப்ளிகேஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ஸ்க்ரூட்டனி பண்ணுவாங்க. எல்லா டாக்குமெண்ட்டையும் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 10 days எடுத்துக்குவாங்க. மினிமம் ஒரு 10 days எல்லாருடைய சர்டிஃபிகேட்ஸையும் கரெக்டாக இருக்கா, இதில் ஒரிஜினலாக ஃபேக் இருக்குமா, அதெல்லாம் பார்த்து லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 10 நாட்களுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்துட்டா நமக்கு உறுதியாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும். அப்போ தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதர் ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் மாதிரி இருக்காது. அதர் ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. பட் தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா ரேங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட் ரேங்க் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்ட் வரும். அதாவது அந்தந்த கேட்டகரிக்கு பக்கத்தில் உங்களுக்கு இந்த கம்யூனிட்டியிலே எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வரும். அதையும் அடுத்த வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணுறோம். அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் இருக்கும். தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, NRI கோட்டா, இந்த மாதிரி எல்லா வகையான ரேங்க் லிஸ்ட்டும் வரும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸர்வீஸ் கோட்டா, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, எல்லா ரேங்க் லிஸ்ட்டும் 1 by 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாவே நம்ம கவுன்சிலிங் தயாராகிக்கணுங்க. அப்போ இந்த கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் யாருக்கு நடக்கும்னா ஸ்பெஷல் கேட்டகரி நடக்குங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸர்வீஸ் கோட்டா, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, இதெல்லாம் எங்கே நடக்கும்? சென்னையில் நடக்கும். 7.5 ரிசர்வேஷன், இது எல்லாமே சென்னையில் நடக்கும். இதுக்கு ஒரு 4 to 5 நாட்கள் வருங்க. 4 to 5 days. அப்போ நமக்கு பாருங்கள், அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பித்ததுலேருந்து மினிமம் 25 days நமக்கு தேவைப்படுங்க. மினிமம் 25 days. அப்போ நீட் ரிசல்ட்லேருந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கு மினிமம் 30 days, மினிமம் 30 days. அப்போ நமக்கு ஒரு 5 வாரம் வரைக்கும் நம்ம டைம் எடுத்துக்குவாங்க. இது முடிஞ்சதுக்கு உடனே அடுத்து நமக்கு ஜெனரல் கவுன்சிலிங் வரும். ஜெனரல் கவுன்சிலிங் 92.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் ஒரு 7 days நமக்கு டைம் என்னென்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணணும். யாருக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணணும்? நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் போகிறீங்கன்னா 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகிறேன்னா 1 lakh செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். இந்த பேமெண்ட் ப்ராசஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் எப்படி பண்ணுறது? ஆன்லைன் பேங்கிங் இருக்கணும். ஆன்லைன் பேங்கிங் இல்லை அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுவோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்போ இந்த பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகுங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இந்த கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்தாலுமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணி
சாய்ஸ் ஃபில் பண்ணணும். இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுறது பொறுமையாக தெளிவாக பண்ணணும். அதுக்கான கைடன்ஸ் நீங்கள் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம், அல்லது நம்ம ஃப்ரீ கைடன்ஸில் நம்ம சொல்லுவோம், அதை பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற தெளிவாக சொல்கிறோம். அப்போ இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது அவசரப்பட்டு லாக் பண்ணக்கூடாதுங்க. அது உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாய்ஸை மாற்ற முடியாது. அப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்புறம் சாய்ஸ் லாக்கிங் ஒரு டைம் இருக்கும், லாஸ்ட்டில் நீங்கள் லாஸ்ட்லாம் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு உடனே லாக் பண்ணக்கூடாது. அப்போ இந்த சாய்ஸ் லாக்கிங் பண்ணதுக்கப்புறம் அவங்க அப்ளிகேஷன் ப்ராசஸிங் அதாவது அட்மிஷன் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ், இந்த சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸுக்கு 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க கம்ப்யூட்டர் மூலமாக. அதுக்கப்புறம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாவே அடுத்தது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும். எந்த கல்லூரியில் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஆர்டர் டவுன்லோட் பண்ணலாம். அப்போ அந்த கல்லூரி நமக்கு அலாட்மெண்ட் லிஸ்ட்டில் வந்துடும், செலெக்ஷன் லிஸ்ட்டில். அப்போ அந்த ஆர்டர் எடுக்கணும்னா நீங்கள் அது நம்ம டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும். கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்தால் 18,025 ரூபா பே பண்ணணும். செல்ஃப் ஃபைனான்சிங் கோட்டா கவர்மெண்ட் கோட்டாக்கு 4.5 லட்ச ரூபா வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5 லட்ச ரூபா பே பண்ணணும். என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5 lakhs பே பண்ணணும். என்ஆர்ஐ லேப்ஸ் செகண்ட் ரவுண்டில் வரும், அதுக்கு 21.5 lakhs பே பண்ணணும். அப்போ இந்த டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு நெட் பேங்கிங் மூலமாக பண்ணணும். நெட் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, ஆர்டிஜிஎஸ் பண்ணக்கூடாது. அப்போ நெட் பேங்கிங் நீங்கள் எனேபிள் பண்ணி வைக்கணும். நெட் பேங்கிங்க்கு லிமிட் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கணும். எனக்கு நெட் பேங்கிங் இல்லை சார், லிமிட் இன்க்ரீஸ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருப்போம். அது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டருங்க. ஏன்னா எல்லாருனாலையும் நெட் பேங்கிங் வச்சுக்க முடியாது, எல்லாருனாலையும் 21 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. 4.5 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமானா அதெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஆனால் அடுத்தவங்க அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்காதீங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். எந்த அக்கௌண்ட்டில் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஈஸியாக நம்ம ஆர்டர் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு வீடியோவில் சொல்கிறோம். அந்த ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 6 நாள் டைம் கொடுப்பாங்க. அப்போ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ப்ராசஸ் 15 நாட்கள் நடக்குங்க. மினிமம் ஒரு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் முடிகிறதுக்கு 15 நாட்கள் நடக்கும். இந்த 15 நாட்களுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் டைம் எடுத்து அடுத்த ரவுண்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ். இதில் தெளிவான நீங்கள் முடிவெடுக்கணும், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறாங்க, நம்ம நீட் ரிசல்ட் வந்து ஒரு 5 to 7 டேஸில் நமக்கு அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணுவாங்க. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும். ஒரு அப்ளிகேஷன் அல்லது 2 அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் 10 days லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங், அது ஒரு 2 to 4 days நடக்கும், 4 to 5 days. அதுக்கப்புறம் ஜெனரல் கவுன்சிலிங். இந்த ஜெனரல் கவுன்சிலிங் அப்படிங்கிற 15 நாட்கள் நடக்கும். இந்த மாதிரி சந்தேகங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஃப்ரீ கைடன்ஸ் வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.